நான் வந்து பிசியோதெரபிஸ்ட் கமலாதேவி. நான் வந்து ராமநாதபுரத்துல இருந்து பயனியர் காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பியில் படித்தேன். எனக்கு வந்து என்னோட லைஃப் ஹோல் ஸ்பேன் வந்து 45 இயர்ஸ். அதாவது நான் சொல்கிற ஏதாவது ஒரு விஷயம் சொன்னேன்னா அது 45 வருஷமும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் சொல்லி கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். 45 வருஷமா அதை பதிவு பண்ண ஆசைப்படுகிறேன். ஏன்னா வந்து எதுவுமே தெரியாம வந்து சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு அனுபவ அறிவுல கத்துக்கிட்டது. வாழ்க்கையில நாங்க கிராமத்துக்கு போகும்போது அங்க அத்தை சொல்றது, மதுரைக்கு வரும்போது மதுரையில வீட்டு பக்கத்துல இருக்க அக்கம் பக்கத்துல இருக்க லேடிஸ் சொல்றது, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இப்ப வந்து இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, எனக்கு பிடிச்சது மூணு ட்ரீ தான். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரீ வந்து மூணு. ஃபர்ஸ்ட் முருங்கை மரம், கருவேல மரம், வேப்ப மரம். வேப்ப மரங்கிறது வந்து எங்களோட இந்தியால வந்து சக்தி சக்தியின் வடிவமா பாக்குறாங்க. அதை வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அப்படி செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. வேப்ப மரத்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பயனளிப்புகள் நிறைய இருக்கு. அதோட பழக்க வழக்கங்கள்ல வந்து வேப்ப மரத்தை வெட்டி அழிச்சிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக வேப்ப மரத்துல வந்து மஞ்சள் துணியை கட்டி சாமி சிலையெல்லாம் வச்சு அம்மன் வடிவமாவே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வேப்ப மரத்தை. அந்த பழக்க வழக்கம் வந்து மதுரையில இருக்கு. ஆனா வந்து வேப்ப மரத்துக்குரிய ஒரு முக்கியமான பவர் என்னன்னா, டே டைம் ஒரு எம்ஜிஆர் பாட்டு இருக்கு, வேப்ப மரத்து உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு இருக்கு. அது ஏன் அப்படி ஒரு வழக்கம் வந்திருக்கு அப்படின்றதுன்னா, நம்ம தமிழர்கள் வந்து ஒரு ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கான சரியான ரீசன் அவங்களுக்கு தெரியாது. ஆனா சயின்ஸ் ரீசன் நான் புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நைட்டு நேரங்கள்ல வந்து இரவு நேரங்கள்ல மட்டும் வேப்ப மரத்துல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகும். பகல்லாம் ஆக்சிஜனை வெளிவிடுற வேப்ப மரம் நைட்டு நேரங்கள்ல கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும். அதனால வந்து எல்லா மரத்துக்கு அடியிலையும் படுத்து தூங்கலாம். ஆனா வேப்ப மரத்துக்கு அடியில நைட் நேரத்துல படுத்து தூங்கக்கூடாது. இப்ப இன்னொன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் சுத்தி வந்து ஒரு திண்ணை மாதிரி கட்டிட்டு, மரம் நடுவில் இருந்துச்சுன்னா சுத்தி வந்து ஒரு ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி திண்ணை மாதிரி கிரியேட் பண்ணி அதுல தூங்குறது பழக்கமா தமிழ்நாட்டுல இருந்திருக்கு முந்தைய காலகட்டங்கள்ல. அதனால வந்து நைட் நேரங்களில் வேப்ப மரத்துக்கு அடியில தூங்குறது தப்பு அப்படிங்கிறது வந்து கான்செப்ட் வந்து மெயினான விஷயம் என்னன்னா, நான் தெரிஞ்சுக்கிட்டது புக்ல ஆர்டிகல்ஸ்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது, நைட்டு நேரங்கள்ல வந்து வேப்ப மரத்துல இருந்து கார்பன் டை ஆக்சைடு உமிழப்படும். கருவேல மரம்னா என்ன ஸ்பெஷல்னா, நான் சின்ன வயசுல வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இருந்து நான் போற வர எல்லா ஏரியா, எங்க அம்மா ஊரு கமுதிக்கு பக்கத்துல அபிராமம். அதுக்கப்புறம் எங்க அப்பா ஊரு ஆலடிப்பட்டி. அதுக்கப்புறம் எங்க அத்தை ஊரு அப்பாவோட அத்தை ஊரு வந்து தமிழ்பாடி, திருச்சுழி பக்கத்துல, அருப்புக்கோட்டை பக்கத்துல. அங்க இந்த 3 ஊருக்கு நான் போவேன். ஆனுவல் லீவு, ஆஃபலி லீவு, அப்புறம் குவார்டர்லி லீவு, 3 லீவுக்குமே நாங்கள் போயிடுவோம். போகும்போது வில்லேஜுக்கு போகும்போது அங்கே சொல்கிற விஷயங்களை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டது, அங்கே இருக்கிற மரங்கள் ஜாஸ்தி வந்து சப்பாத்தி கல்லையும் இருக்கும், கருவேல மரம் இருக்கும், முள் இருக்க மரங்கள். அது வந்து கருவேல மரத்தோட வந்து அதில் நாங்கள் நிறையா விளையாடுறதுக்கு அங்கே கிராமத்தில் இருக்க சில்ட்ரன்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் கற்றுக்கிட்டேன். அங்கே இருக்க சிறுமியர்லாம் அந்த கருவேல மரத்தை வச்சு விளையாடுறதுக்கு நிறைய மெத்தட் சொல்லி கொடுப்பாங்க. அதை வந்து நான் வந்து மதுரைக்கு வரும்போது மதுரையில் இருக்க என் கூட விளையாடுற ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுப்பேன். நாங்கள் எல்லாரும் சாக்கு விரிச்சு கருவேல மரத்தில் இருக்க லீவ்ஸ் எல்லாம் உருவி போட்டு கீரை மாதிரி குமிச்சு வச்சு அதை விற்கிற மாதிரி விளையாடுவோம். அந்த அந்த லீவ்ஸோட ஸ்டம், அந்த காம்பு, அது பெரிய ஸ்டம்பா லாங்கா இருக்கும், அதை வந்து முடிச்சு போட்டு முறுக்கு அப்படி செஞ்சு முறுக்கு மாதிரி விற்போம். அதுல வந்து 2 கொம்பு இருக்க ஒரு அனிமல், சின்ன அனிமல் இருக்கும், குட்டி பூச்சி. அதை எடுத்து வச்சு மாடுன்னு சொல்லி விற்போம். இது மாதிரி அங்க அதுல இருக்க பூ இருக்கும், அந்த பூவை எடுத்து உருவி வச்சு இது எல்லாத்தையுமே கும்மியலா போட்டு வியாபாரம் பண்ற மாதிரி ஒரு, அந்த காலத்துல அது விளையாடணும்னு தோணுச்சு. நாங்க அது வந்து எங்க கிராமத்துல அந்த மாதிரி விளையாண்ட பழக்கம் இருக்கிறதுனால அதை வந்து நான் மதுரையிலேயே வரும்போது அப்படி பண்ணுவேன். அதை யாவர்த்தமா எனக்கு கருவேல மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையில நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், நோட் புக்கு,
ஆர்டிகல்ஸு, நாவல் இதுலலாம் நான் புக்ஸில் ஏதாவது முக்கியமான எனக்கு பிடிச்ச விஷயங்களை தேடி தேடி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள்ல கருவேல மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, கருவேல மரம் வந்து மழை வர வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மரம். அதனால வறட்சி ஏற்பட போறதில்ல. லேண்டில் வந்து கருவேல மரத்தினால வறட்சி ஏற்பட போறதில்ல. கருவேல மரம் நட்டு வைக்கிறதுனால ஒரு தடவை நாங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கும்போது ஜெயலலிதா அவங்க வந்து கருவேல மரத்துக்குரிய விதைகளை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் தூவுனாங்க அப்படிங்கிறத நியூஸில் சொன்னாங்க. அது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது 12th நான் என் ஃப்ரெண்ட்ஸ்களோட டிஸ்கஸ் பண்ணது கருவேல மரத்தினால அதோட அதோட கிரீன் எஃபெக்ட் வந்து ஆவியாகி அந்த அதோட அதனால ஏற்படக்கூடிய சக்தி மழை வர வைக்கிறதுக்கான சக்தி வந்து இருக்கு. அது வந்து சரியான சயின்ஸ் ஸ்டேஷன் வந்து இன்னும் எனக்கு டீட்டெயிலாக இப்போ வந்து யோசிச்சு பார்க்கல. நான் திடீர்னு சொல்றேன் அதை பற்றி டீட்டெயிலு. அதனால ரொம்ப டீட்டெயிலாக இப்போதைக்கு யோசிச்சு சொல்ல என்னால் முடியல, டைம் ஆகுது. கருவேல மரத்துக்கு ஒரு பவர் இருக்கு கண்டிப்பா. அது வந்து மழை வர வைக்கிறதுக்கான சோர்ஸ் அதுல இருக்கு. எல்லா மரங்களுமே ஜென்ரலா எல்லா மரங்களுமே ஆவியாகி போகுது. கார்பன் டை ஆக்சைடை வந்து எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடும்போது ஆவி நிறைய வெளியில வரும்போது அந்த ஆவியெல்லாம் வானத்துல சேகரிக்கப்பட்டு மேகங்களாகி நிறைய மரம் இருக்கிற இடத்துல மழை நிறைய பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே ஒரே பவர் தான் கருவேல மரத்துக்கு இருக்கு. கருவேல மரத்தினால லேண்ட் வந்து வறட்சி ஆகாது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம் வந்து முருங்கை மரம். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எல்லா கீரையுமே சாப்பிட்டதுல, அம்மா வைக்கிற எல்லா கீரையும் சாப்பிட்டதுல எனக்கு முருங்கைக்கீரைனா ரொம்ப பிடிக்கும். 2வது பிடிக்கிறது அகத்திக்கீரை, அதுக்கப்புறம் தண்டங்கீரை. அதெல்லாம் எல்லா கீரையும் விட மெயினா பிடிக்கிறது முருங்கைக்கீரை. ஆனா வந்து முருங்கைக்கீரையில வந்து அதோட ரீசன், சயின்ஸ் ரீசனையும் தெரிஞ்சுக்கிட்டு இரும்பு சத்து நிறைய இருக்கு. அதோட ஆயுர்வேதிக் பவரும் நிறைய இருக்கு. அதனால வந்து முருங்கைக்கீரைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால முருங்கை மரம் ரொம்ப பிடிக்கும். ட்ரம்ஸ்டிக் வந்து சாம்பார்ல போடுறது, ட்ரம்ஸ்டிக் வந்து புளிக்குழம்புல போடுறது, ரெண்டுமே வந்து 2 குழம்புமே எனக்கு பிடிக்கும். முருங்கைக்காய் புளிக்குழம்பும் பிடிக்கும், முருங்கைக்காய் சாம்பாரும் பிடிக்கும். முருங்கைக்காய் வச்சு நான் வந்து கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நானே கத்துக்கிட்டது எதுல பார்த்து கத்துக்கிட்டேன்னு தெரியல. என்கிட்ட வந்து குக்கிங் புக் இருக்கும், அதை வச்சு பார்த்துட்டு இருவேன். முருங்கைக்காயில இருந்து ஒரு அவியல் மாதிரி செய்வேன். தேங்காய் நல்லா வேக வச்சுட்டு தேங்காய் கடைசி அரைச்சி ஊத்துறது, அதுல சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் ஒரு சில மசாலாக்கள் இதெல்லாம் அரைச்சி ஊத்தி அது வந்து ஒன்லி முருங்கைக்காய் மட்டும் இருக்கும் பொரியல். அது அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும். முருங்கைக்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இஷ்டம். ஆனா முருங்கைக்காய் சம்பந்தமா தப்பான வந்து ஒரு கான்செப்டை மக்கள் மனசுல வச்சுக்கிறாங்க. அது தப்பு. அதுல இருக்க வந்து பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். அதை தெரிஞ்சுக்கிறாம அது வந்து செக்ஸ் சம்பந்தமானதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தப்பான ஒரு மிஸ்லீட் பண்றாங்க. எனக்கு பிடிச்ச 3 மரத்தை பத்தி சொல்லிட்டேன். தேங்க்யூ.